ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். எஸ், எல்லா மேட்ச் விளையாட போகிறாங்க. இனி வரும் காலம் நம் காலம் அப்படி சொல்லலாமா? ரைட். இன்னைக்கு வருஷப்பருப்பு வர தமிழ் வருஷப்பருப்பு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், நேயர்களுக்கெல்லாம். அண்ட் எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. மேட்ச் வேறு இருக்குது இன்றைக்கி 7:30 மணிக்கு. அது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஜாலியாக இருக்குமா எப்படி இருக்கிறோன்னு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் கூட மேட்சுங்க. ஸ்ட்ரகிளிங் சிஎஸ்கே சொல்லலாமா? கான்ஃபிடென்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் டேக் ஆன் ஸ்ட்ரகிளிங் சிஎஸ்கே. 7:30 மணிக்கு அட் லக்னோ. எஸ், ஏக்நாத் கிரிக்கெட் ஸ்டேடியம். அது பேட்டு பால் ரெண்டுத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும், யூனோ, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்டு ராங் டெசிஷன், ராங் இம்பேக்ட் பிளேயர், ராங் பிளேயிங் 11, ராங் பவுலர்ஸ், ராங் ஸ்ட்ராட்டஜி. சில மேட்ச்சில் நம்பர் 9 வராரு தோனி, சிலது நம்பர் 7 வராரு, சிலதில் அஸ்வின் 6 வராரு, சிலது அஸ்வின் 10 வராரு. உங்களுக்குள்ளேயே அவ்வளோ கொலை பண்ண புக் கிரிக்கெட் விளாட்றீங்க. எப்படி இருந்தால் எங்கேருந்து ஜெயிக்கிறது? எல்லா டீமும் எழுதிட்டாங்களே, என்ன பண்ணணும்? 180 அடிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது மேலே. இல்லையா 100 அவுட் பண்ணிட்டு, இல்லை 130 அவுட் பண்ணிட்டு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அள்ளி வாரி கொடுக்கறதா கொடை வள்ளல். நம்மகிட்ட நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர், அந்த சோ கால் வித் இன் ப்ராக்கெட். சலோ ஆதவங்க அதான் புலம்பிட்டு இருக்கேன். ரைட். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டும் ஃபீல்டையும் கொஞ்சம் மோசம் தான். அவங்களும் ஏகப்பட்ட கேட்ச் விட்டுருக்காங்க, ஏகப்பட்ட ரன் அவுட்டு. சிஎஸ்கேயும் 13 கேட்ச் விட்டுருச்சு, 9 ரன் அவுட் விட்டுருச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் கேட்சஸ் வின்னிங் மேட்ச். இந்த கலீல் தான் கேட்சை விட்டார். ஆரியா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. என் கேட்சை விட்றா இருந்தா இன்னைக்கு 103. ரெண்டாவது பாலில் விட்டார் கலீல். பாவம், என்ன பண்ணுறது? கிமிக்ஸ்லாம் நிறுத்திட்டு பர்ஃபார்மன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் கரெக்டாக இதில் நிறைய பேர் என்ன கேட்டீங்க, ஏன் சார் கோவப்படுறீங்க? கலீல் நான் கோவப்படல, அவர் தான் கோவப்படுறாரு. பவுலிங்கில் போய் விக்கெட் எடுத்துகிட்டு கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாரு தெரியல. இட்ஸ் நாட் ஹாப்பின்னு நினைக்கிறேன் விக்கெட் எடுக்கிறது. சரி, ஓச்சோடும். இதுக்கு வந்துடும். நம்ம பிளேயிங் 11 பார்த்துறோம் 2 பேரும் எப்படி இருக்குன்னு. அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள், யார் ஸ்ட்ராங்கு, எந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கு, எந்த பவுலிங், எந்த பேட்டிங், யார் இல்லை தலை ஃபார் ரீசன். அது ஒண்டி போதுன்னா தோனி ஒண்டி பண்ணிட்டு அனுப்பிச்சி விடுங்க. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட். டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மிச்சல் மார்ஷ் போன மேட்ச் விளையாடல, ஏன்னா பர்சனல் ரீசனால் விளையாடல. இந்த மேட்ச் வருவார். மிச்சல் மார்ஷ், ஆடம் மார்க்ரன், நிக்கலஸ் போரன், டாப் 3. பேரை கேட்டால் அது இல்லை. நம்பர் 4 ரிஷப் பந்த். எனி மூமெண்ட் பிளாஸ்ட் ஆவார், எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் விளையாடுவார். கோவமாக இருக்கார், ஏன்னா அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்பர் 5 ஐஷ் படானி. நம்பர் 6 டேவிட் மில்லர். அண்ட் நம்பர் 7 அப்துல் சமாத். நம்பர் 8 நம்மகிட்ட போனவர் தான் ஷார்துல் டாக்கூர். பயங்கர இம்ப்ரூவ் ஆகிட்டார். காரணம் என்னென்னா, ரஞ்சி டிராஃபி விளையாண்டாரு, லாங்கர் ஃபார்மேட் விளையாண்டாரு, ஃபிட் ஆகிட்டார், இழைச்சி போயிருக்காரு. நிறையா வேரியேஷன் கற்றுட்டு வந்திருக்காரு போலிங்கில். இஸ் நாட் மினி ஆல்ரவுண்டர், இஸ் அ பியூர் பவுலர் நோ ஷார்துல் டாக்கூர். அப்புறம் நம்பர் 9 ஆவேஷ் கான். ஒரு காலத்தில் ஹெல்மெட்லாம் கட்டி தூக்கி வச்சார் அவர், ஆவேசமாக. அந்த ஆவேஷ் கான் இருக்கார். ரவி பிஷ்ணாய், லெக் ஸ்பின்னர். எனி டே லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ். நம்பர் 11 ஆகாஷ் தீப். இது அவங்க 11 இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் ஓனர் தான். ஆனால் லைட் நோட். எஸ், டிக்வேஷ் ராத்தி. அவர் நல்ல ஸ்பின்னர். அவர் தான். அவரோட ஹைட், அவர் வெயிட்டு பார்த்தா ஸ்பின்னர் மாதிரி, பார்த்தா ரசல் மாதிரி இருக்கார். அவர் ஸ்பின்னர், அவர் இம்பேக்ட் பிளேயர். ஓகே, இது விட்டுருவான். நம்ம பக்கம் வந்துடுவோம். நம்ம பக்கத்து இது என்னோட 11. கண்டிப்பாக இது இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்கள் 11 போடுங்க. அப்புறமா 7:15 நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி யார் 11. வேறு வழியில் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ஆண்ட்ரூ சித்தார்த் இப்பயான்னு அனுப்புங்க. சிவம் 2/4, விஜய் சங்கர் 5, ரவீந்திர ஜடேஜா 6, எம்எஸ் தோனி ஃபார் காட் சேக் கமெண்ட் நம்பர் 7. ஹர்பஜன் சிங்கே உங்களை கலாய்கிறாரு, நல்லா இருக்காது. ஹர்பஜன் சிங்கே சொல்கிறார், நம்பர் 9 தோனி வந்தால் அவர் விளையாடுறதுக்கு இஸ் நாட் ஃபிட்னு அர்த்தம்னு சொல்லிட்டார் வர. ரைட். எம்எஸ் தோனி. நம்பர் 8 அஸ்வின். க்ளோஸ் யுவர் ஐஸ், ட்ராப் பண்ண. அஸ்வினுக்கும் அது நல்லது ஆக்சுவலாக. எவ்வளோ தான் பாவம் அவரை போட்டு வறுத்தெடுப்பீங்க நீங்களாம் சோஷியல் மீடியாவில். 500 விக்கெட் எடுத்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு. இட் ஹேப்பன் தான் ஒரு சீசன். யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்கலாம் தான், அது அஸ்வினுக்கே தெரியுமே. அவரே கூட உட்காந்துடலாம், யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணுன்னு. திருப்பி வந்து பவர் பிளேயில் கொடுக்குறாங்க, பேட்டிங்கில் நீ போடுறாங்க, பழைய தூக்கி அவர் மேலே போடுறதுக்கு. இதெல்லாம் அது புரிஞ்சுக்கணும் அவர் ஃபஸ்ட்டு. நம்மளை மேலே அனுப்புகிறாங்கன்னா ஏதோ நடக்குதுன்ட்டுன்னு. ரைட். ஸ்ரேயஸ் கோபாலை கொண்டு வந்துருங்க. அப்படி ஸ்பின்னர் தான் வேணும். 3 ஸ்பின்னர்னால் பிரிங் ஸ்ரேயஸ் கோபால். கொஞ்சம் வெரைட்டி இருக்கட்டும், புதுமை இருக்கட்டும். இல்லைன்னா அந்த ஆர் கோஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கொண்டு வந்துருங்க, ஆல்ரவுண்டர். அப்புறம் அன்ஷுல் கம்போஜ் கண்டிப்பாக விளையாடணும். போன மேட்ச் விளையாண்டார். நூர் அகமது, அவர் தான் விக்கெட் ஒன்லி ஃபெலோ விக்கெட் எடுக்கிறாரு, அதனால் அவரை நீங்கள் உட்கார வைக்க முடியாது. பத்திரானா 11. இம்பேக்ட் பிளேயர் சொல்லவே இல்லையானு. இம்பேக்ட் சொல்கிறேன், கலீல். நம்ம கலீல் அகமது. அது ஒருத்தர் கோச்சிக்கிட்டார், அவர் ஃபீல்டிங்கை பற்றி சொன்னேன்னு. அவர் அவர் தான் ஃபீல்டிங் கோச்சின்னு நினைக்கிறேன். கலீலுக்கு கோச்சிக்கிட்டார். என்னது எழுதி இருந்தார், இவர் இத்தனை கேட்ச் விட்டார், புள்ளி ஒரு ரமணா விஜயகாந்த் மாதிரி. இவர் 18 கேட்ச் விட்டார், இவரை வெளில அமைச்சிடலாமா, அவர் அப்போ 6 பேர் தான் பாக்கி இருப்பாங்க அப்படின்னு. என்ன இதை பண்ணுறது? எனவே இப்போ நான் சொன்னேன்ல, சிஎஸ்கே 3 பேசர் கொடுத்துருக்கேன். பத்திரானா, கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ். 3 ஸ்பின்னர், ஜடேஜா, நூர் அகமது, ஸ்ரேயஸ் கோபால். 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரச்சின் ரவீந்திரா, டூபே, விஜய் சங்கர். 9 போலர் இருக்குது.
9 பவுலருக்கு எப்போ பேட்டு வாயில வரும், நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான். 102 அப்படின்னா 11 பும்ரா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போல்லாம் பும்ராக அடி விழுவுது. ஸோ ஸ்கோர் அட்லீஸ்ட் 175. என்னோட பிளேயிங் லெவன் உங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் 10 லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.